ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நேற்றெல்லாம் வாழைக்காய் வெட்ட வந்திருந்தாங்க. ஒரு தார் மட்டும் விட்டு போயிட்டாங்க. ஏன்னா அது வந்துட்டு பழுத்துருச்சு, காயெல்லாம் நல்லா முற்றி வெடிச்சும் போச்சு, அதனால் கொண்டு போக முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்ட்டு அதையெல்லாம் இன்றைக்கி நம்ம வெட்டி போடலாம். அப்புறம் வாழைக்காய் வெட்டி ஒரு இடத்துல வச்சு எடை போட்டிருப்பாங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்துட்டு எடுக்கிறதுக்காக போயிருந்தோம். ஏன்னா தடத்து மேலேயே விட்டுருப்பாங்க. ஒன்றா நம்ம மாட்டுக்கு போயிட்டுலாம், இல்லை மற்றவங்க யாராச்சும் எடுத்துகிட்டு போய் அது பழுக்க வச்சும் சாப்பிட்டுக்கலாம். அது நமக்கு இஷ்டம்தான். இன்றைக்கி சாயங்காலம் போயிருந்தோங்க. அப்போ வந்துட்டு வாழைப்பூ வந்து விரிகிற டைமு, அதில் தேன் இருக்கும், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அது எல்லாம் எடுக்கிறதுக்கு தேன் பூச்சி வந்துருந்துச்சு. இந்த வம்பே வேண்டாம் ஜாமி அப்படின்ட்டு நாங்கள் அதை மட்டும் பார்த்துட்டு வந்துட்டோம். அப்போது அந்த வாழைத்தாரையும் வெட்டி போட்டு அந்த எடை போட்ட இடத்துல எல்லாம் பிச்சு போட்டிருந்த காய் எல்லாத்தையும் பொறுக்கிட்டு வந்துட்டோம். அதை பழுக்க வச்சு சாப்பிட்டா நல்லாயிருக்கும். ஏன்னா முத்தி போன காய் பழுக்கிற ஸ்டேஜில் இருக்கும். வேண்டாங்கிறதெல்லாம் பிச்சு போட்டிருந்தாங்க. வெடுப்பு காய் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துட்டோம் எங்கள் மாட்டுக்கு போடுறதுக்காக. தேங்க்யூ.